பிரபல மருத்துவர் ஜெம் பழனிவேலுவின் சுயசரிதை நூலான கட்ஸ் வெளியீட்டு விழா. கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் ஜெம் பழனிவேலுவின் சுயசரிதை நூலான கட்ஸ் வெளியீட்டு விழா கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் டாடா குழுமத்தின் இயக்குநர் சந்திரசேகர் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, வெள்ளக்கோவில் சாமிநாதன், சங்கரபாணி மற்றும் நாம் தமிழர் கட்சி சீமான், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் ஜெம் பழனிவேலு படித்த அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வையாபுரி ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி, தமாக ஜி.கே. வாசன், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், சிபிஐ முன்னாள் இயக்குநர் கார்த்திகேயன் ஆகியோர் புத்தகம் குறித்து வாழ்த்தி பேசினர். நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேடையில் பேசியதாவது: ஒரு மாணவன் டாக்டர் ஆவது என்பது சாதாரண நிகழ்வு. ஆனால் ஒரு தொழிலாளி டாக்டர் ஆவது என்பது மிகப்பெரிய ஒன்றாகும். ஜெம் பழனிவேலு பள்ளிக்கல்வியை இடையில் நின்றவர். மீண்டும் படிப்பை தொடர்ந்து வெற்றியடைந்துள்ளார். மனிதாபிமானம் அதிகமுள்ள மருத்துவராக திகழ்கிறார் என தெரிவித்தார். விழாவில் மருத்துவர் பழனிவேலு ஏற்புரை நிகழ்த்தினார். அப்போது மேடையில் பேசியதாவது: உலகளவில் கடந்த நூற்றாண்டில் பல்வேறு தலைவர்கள், நிபுணர்கள் குறித்த புத்தகங்கள் வெளிவந்தன. ஆனால் டாக்டர் குறித்து எந்த புத்தகமும் வரவில்லை. இந்த குறையை போக்குவதற்காக அகில இந்திய டாக்டர்கள் சங்கம் சார்பில் கருத்தரங்கம் ஒன்றில் மருத்துவத் துறையில் சாதனை புரிந்தவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை தொகுத்து ஒரு நூலை வெளியிட்டிருந்தனர். அதில் எனது வாழ்வில் நடந்த சம்பவங்களும் சில பக்கங்களில் வெளியாகியிருந்தது. அதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. அதன் பின்னரே முழு புத்தகம் எழுதும் எண்ணம் வந்தது. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமை சந்தித்த போது அவர் எனது வாழ்க்கை வரலாறை எழுத ஊக்குவித்தார். அதனாலேயே வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எழுதினேன். நாமக்கல் மாவட்டத்தில் வறண்ட பகுதியில் பிறந்த எனக்கு படிக்காவிட்டால் கூலி வேலை செய்யத்தான் போக வேண்டும். அதற்காகத்தான் நான் படித்தேன். MBBS படிக்க சீட் கிடைத்த போது படிப்பிற்கான கட்டணத்தை எனது கிராமத்தினர் தான் கட்டினார்கள். எனது கல்வி ஆசிரியர்கள் தான் அடித்தளம் அமைத்தனர். எனது வெற்றிக்கு பின்னால் இவர்கள் இருக்கின்றனர் என்பதை நன்றியுடன் தெரிவிக்கவே இந்த புத்தகம் எழுதினேன் என்றார். விழாவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி, செங்கோட்டையன், காமராஜ், தங்கமணி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.